ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். 12th முடிச்சுட்டு என்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம், என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ், ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் என்ன கோர்ஸ்க்கெலாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது, இந்த கோர்ஸ்க்கெலாம் நீட் தேவையா இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான டாப் காலேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் இதில் இருக்கா, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எல்லாமே இருக்கா, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் எந்த காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. நேம் இட்செல்ஃப் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எந்த அளவுக்கு ஃபேமஸான காலேஜ். ஸோ நீங்கள் வந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது காலேஜ் மட்டும் இல்லாமல் அதோட என்விரான்மெண்டல், ஹாஸ்டல் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு நாலேஜ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் படிக்கிற போது என்ன நீங்கள் கேதர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒரு பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்லலாம். ஸோ இங்கே பொறுத்தளவு 11 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கில் மேல் கேட்டகரியில் 5 சீட்ஸ் இருக்குது, ஃபீமேல் கேட்டகரியில் 45 சீட்ஸ், பிஃபார்ம் கோர்சஸில் 60 சீட்ஸ் இருக்குது, பிஎஸ்எல்பி 25 சீட்ஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜி 10 சீட்ஸ், கார்டியாக் டெக்னாலஜி 7 சீட்ஸ், கார்டியாக் பல்மனரி 10 சீட்ஸ், ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி 20 சீட்ஸ், ரேடியோதெரப்பி 20 சீட்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன் 20 சீட்ஸ், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி 11 சீட்ஸ், ரெஸ்பிரேட்டரி 14 சீட்ஸ். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மட்டுமே வந்து 11 கோர்சஸ் இருக்குது. ஸோ சீட்ஸ் பொறுத்தளவு 247 சீட்ஸ் இருக்குது. செகண்ட் பெஸ்ட்டான காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜை பொறுத்தளவு ஓடிஏடியில் 20 சீட்ஸ் இருக்குது, பி ஆப்டோமெட்ரியில் 5 சீட்ஸ், பிஎம்எல்டி 20 சீட்ஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜி 5 சீட்ஸ், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 10 சீட்ஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 20 சீட்ஸ், ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 20 சீட்ஸ், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 20 சீட்ஸ், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 20 சீட்ஸ், நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி 5 சீட்ஸ், கார்டியோ பல்மனரி 5 சீட்ஸ், கார்டியாக் டெக்னாலஜி 20 சீட்ஸ். ஸோ டோட்டலி 12 கோர்சஸ் இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 170 சீட்ஸ் இருக்குது. தேர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜை பொறுத்தளவு ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஸோ இந்த கோர்சஸ்க்கு 10 சீட்ஸ் இருக்குது, ரேடியோ தெரப்பி கோர்சஸ்க்கு 10 சீட்ஸ் இருக்குது, பிஓடி கோர்சஸ்க்கு 10 சீட்ஸ் இருக்குது, பி ஆப்டோமெட்ரி கோர்சஸ்க்கு 10 சீட்ஸ் இருக்குது, கார்டியாக் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு 6 சீட்ஸ் இருக்குது, டயாலிசிஸ் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கு வந்து 10 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 5 கோர்சஸ் இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 56 சீட்ஸ் இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டு பொறுத்தளவு டோட்டல் 19 கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் நீங்கள் எந்த கோர்சஸ் படித்தா எங்கே ஒர்க் பண்ணலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த கோர்சஸ்க்கு வந்து நீட் எக்ஸாம் எழுதணும், எந்த பிஎஸ்சி கோர்சஸ் நீங்கள் படித்து முடிச்சு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்லேயும் வந்து ஹையர் டிகிரி இருக்குது, ஈவன் பிஹெச்டி பண்ணலாம், ஈவன் நீங்கள் டாக்டரும் ஆகலாம். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜ் தான் கோயம்புத்தூர். சென்னை எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் அதே அளவில் ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் வந்து இப்போதைக்கு வந்து சேலரி வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே படிக்கிறதுனால படித்து முடிச்சதும் வேக்கன்சி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹை சேலரியும் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் தான் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளேஸ் பொறுத்தவரை டோட்டல் 5 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி, ஸோ இந்த கோர்சஸ்க்கு 10 சீட்ஸ் இருக்குது, ரேடியோதெரப்பி 10 சீட்ஸ், கார்டியாக் டெக்னாலஜி 10 சீட்ஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜி 20 சீட்ஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 20 சீட்ஸ், டோட்டல் 5 கோர்சஸ் இருக்குது, 70 சீட்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் லெவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ மதுரை எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்க க்ரோவிங் பிளேஸில் ஸோ மதுரையும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்து லாட்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, வேக்கன்சி இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது. நியர்பை நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா ஸோ இந்த காலேஜை வந்து தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜில் டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்தளவு 20 சீட்ஸ் இருக்குது, பி ஆப்டோமெட்ரி 20, பிஎஸ்சி நர்சிங்கில் மேல் கேட்டகரியில் 5 சீட்ஸ், ஃபீமேல் கேட்டகரியில் 45 சீட்ஸ், ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி 10 சீட்ஸ், ரேடியோதெரப்பி 10, கார்டியோ பல்மனரி 10, கார்டியாக் டெக்னாலஜி 20, எம்எல்டி 20, ஓடிஏடி 20, டயாலிசிஸ் டெக்னாலஜி 20, physician assistant 20, accident and emergency care technology 20 seats, respiratory therapy 10 seats, neuro electrophysiology 20 seats. ஸோ டோட்டல் மதுரை மெடிக்கல் காலேஜில் மட்டுமே 14 கோர்சஸ் இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 270 சீட்ஸ் இருக்குது.
6th லெவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எத்தனை கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்சஸ் பொறுத்தளவு 20 சீட்ஸ் இருக்குது. ரேடியோ தெரப்பியில் 5 சீட்ஸ் இருக்குது. ஓடி 26, கார்டியோ பல்மனரி 10 சீட்ஸ், கார்டியாக் டெக்னாலஜி 26, எம்எல்டி 26, கிரிட்டிக்கல் கேர் 26, டயாலிசிஸ் டெக்னாலஜி 26, physician assistant 26, accident and emergency care technology 26, respiratory therapy 26, neuro electrophysiology 5 seats. Total 12 courses இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 200 சீட்ஸ் இருக்குது. 7th பிளேஸில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காலேஜ் தான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். திருநெல்வேலி எப்போவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், பிகாஸ் என்னுடைய டிஸ்ட்ரிக்கும் திருநெல்வேலி தான். ஸோ திருநெல்வேலி நியர்பை தான் என்னுடைய பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் டோட்டல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பொறுத்தளவு 20 சீட்ஸ் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி தெரப்பியில் 20 சீட்ஸ், ஓடி 26, கார்டியோ பல்மனரியில் 10 சீட்ஸ், கார்டியாக் டெக்னாலஜி 26, எம்எல்டி 26, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 26, டயாலிசிஸ் டெக்னாலஜி 26, physician assistant 26, accident and emergency care technology 26, respiratory therapy 26. ஸோ டோட்டல் கோர்சஸ் பொறுத்தளவு 10 கோர்சஸ் இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 190 சீட்ஸ் இருக்குது. இந்த எல்லா கோர்ஸுமே கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 160க்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி பெஸ்ட்டான காலேஜஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இதுக்கு கீழே உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சு இருந்தாலும் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ், ஸோ எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பெஸ்ட்டான காலேஜஸ் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமலே சும்மா ஏதோ ஒரு கோர்சஸ் காலேஜஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் கவுன்சிலிங் முன்னாடி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான காலேஜ் தான் கேவி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜை பொறுத்தவரை ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் பொறுத்தளவு 20 சீட்ஸ் இருக்குது. பிபிடி பொறுத்தளவு 20 சீட்ஸ், ஓடி 26, பி ஆப்டோமெட்ரி 26, கார்டியாக் டெக்னாலஜி 26, எம்எல்டி 26, critical care 26, dialysis technology 26, PA 26, accident and emergency care technology 26 இருக்குது. ஸோ டோட்டல் கோர்சஸ் பொறுத்தளவு 10 கோர்சஸ் இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 200 மேலே சீட்ஸ் இருக்குது. 9th லெவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் பொறுத்தளவு ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் 20 சீட்ஸ் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி தெரப்பியில் 26, ஓடி 26, பி ஆப்டோமெட்ரி 26, கார்டியாக் டெக்னாலஜி 26, எம்எல்டி 26, பிஎஸ்சி நர்சிங்கில் மேல் கேட்டகரியில் 5 சீட்ஸ், ஃபீமேல் கேட்டகரியில் 45 சீட்ஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜி 26, பிஏ 26, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி 26, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி 26. கோர்சஸ் பொறுத்தளவு 10 கோர்சஸ் இருக்குது. சீட்ஸ் பொறுத்தளவு 250 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு காலேஜ் வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இது எல்லாமே ப்ராஸ்பெக்டஸாக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி யாருமே ஒரி பண்ணுவாங்க. பட் நீங்கள் எல்லோரும் எப்போவுமே கவுன்சிலிங் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் அந்த கோர்ஸ் இருக்கான்னு சொல்லி செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் இருக்கான்னு சொல்லி இப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைமில் உங்களுக்கு பிடிச்ச அந்த பிளேஸில் அந்த கோர்சஸ் இல்லைன்னா அந்த கோர்சஸ் வேறு எந்த பிளேஸ்லலாம் இருக்குது அதை எல்லாமே சர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லாஸ்ட் 10th பிளேஸில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான் கடலூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் மேல் கேட்டகரியில் 5 சீட்ஸ் இருக்குது, ஃபீமேல் கேட்டகரியில் 90 சீட்ஸ் இருக்குது, பிபிடி 30 சீட்ஸ் இருக்குது, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் 10 சீட்ஸ் இருக்குது, எம்எல்டி 10 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 165 சீட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எல்லாமே ஒரு பெஸ்ட்டான காலேஜஸ். இந்த காலேஜில் படித்தீங்கன்னா படித்து முடித்தது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்ததும் நல்லா ஹை சேலரியோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு பிளேஸு. பிகாஸ் நீங்கள் படிக்கிற காலேஜஸ் பொறுத்து உங்களுக்கு படித்து முடித்ததும் வேலையும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த பெஸ்ட்டான காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் 175க்கு மேலே இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கும்போதும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்தான். அது உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து கிடைக்கும். நார்மலாகவே உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் 165க்கு மேலே இருந்தால் எல்லாருமே பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். பட் அதில் கவர்மெண்ட் சீட்டுங்கிறது 175க்கு மேலே இருக்க போது தான் இந்த மாதிரி பெஸ்ட்டான காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுலேயும்
கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த காலேஜஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை பற்றி நான் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அட் லாஸ்ட் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஸ்காலர்ஷிப். ஸோ கவுன்சிலிங் வழியாக நீங்கள் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. அதே டைமில் கவுன்சிலிங் வழியாக நீங்கள் வந்து ப்ரைவேட்டை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் படிக்கலாம். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். துணை மருத்துவம் பொறுத்தளவு டோட்டல் வந்து 19 கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட் இயர்லேயே ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து நீட் தேவை, அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் இன்னும் வரக்கூடிய காலத்தில் வந்து இந்த கோர்ஸ்லேயும் ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து நீட்டுங்கிற தேவைங்கிற சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் வந்து இந்த பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மிஸ் பண்ணாமல் துணை மருத்துவம் சார்ந்த கோர்சஸ்க்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.